புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் பொறுப்பு துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கியது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்கிட கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம். புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடரானது பட்ஜெட் கூட்டத்தொடரானது இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பாளராக உள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் சரியாக 1:33க்கு சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்தார். அவருக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூங்கொத்து கொடுத்து சட்டப்பேரவைக்குள் அழைத்துச் சென்றார். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தொடங்கியது. தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பு சி.பி. ராதாகிருஷ்ணன் தனது உரையை தொடங்கினார். உரையில் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் அங்கேயே வாக்குவாதம் செய்யப்பட்ட நிலையில் ஆளுநர் தனது உரை முழுமையாக கேளுங்கள், அப்போது அமருங்கள் என தெரிவித்த நிலையில் உரையில் எந்த விவரமும் இல்லை என கூறி திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தற்போது வெளிநடப்பு நடத்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தற்போது துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றி வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முக சுந்தரம். 2023 முதல் மின் வர்த்தகம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு 550 மில்லியன் யூனிட் உபரி மின்சாரம் விற்பனை செய்யப்பட்டு 261.20 கோடி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்பதை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புதுச்சேரியில் வசிப்பவர்கள் தங்களுடைய குடியிருப்பு கட்டடத்தின் மேல் தளத்தில் 1 கிலோவாட் முதல் 500 கிலோவாட் வரையிலான